பார்க்கறதுக்கே அவ்வளோ வைப்பாக இருந்துச்சு. வீட்டில் இருக்க பொண்டாட்டிலாம் வந்து என்ன பண்ணோம், ஃபைட்டை பார்த்துட்டு வீட்டில் போய் பிளாஸ்ட் பண்ணுன்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படமா நல்லா இருக்குது சார். படம் சூப்பராக இருக்குது. நம்ம இதையும் எதிர்பார்த்துலாம் வரல, அர்ஜுனுக்காக தான் வந்தது. அர்ஜுன் நல்லா சூப்பராக நல்லா ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது அவருக்கு வயசாகிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு பாடி நல்லா ஃபிட்னஸாக வந்து நல்லா மெயின்டைன் பண்ண நல்லா இருக்குது படம். அதாவது மெயின் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். கராத்தெல்லாம் யாராக இருந்தாலும் கற்றுக்கணும். தவறு வந்து தெரிஞ்சவங்க மட்டும்தான் தட்டி கேட்கக்கூடாது, யாராக இருந்தாலும் தவறு தட்டி கேட்கணுன்றாங்க. நல்லா இருக்குது படம். கிட்டத்தட்ட என்னென்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் படம் டேஷன் படம் எப்படி இருக்குமோ, ஆக்ஷன் மூவி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இதுவும். அது சேம் அதே பார்த்த மாதிரி தான், சேம் அதே வன்முறை எக்கச்சக்கம் நல்லா இருக்கு படம். நமக்கு இப்போ எல்லாமே அதானே எதிர்பார்க்குறாங்க தூக்க கிட்சிங்க எல்லாமே. ஸோ வந்து உள்ளே வந்தால் போர்டு இல்லை, 2 hour 20 நிமிஷம் மேலே ஓடுது. சூப்பராக இருக்குது படம். 2வது தடவை பார்க்குற மாதிரி தான் இருக்குது படம். சொல்லுங்க, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் படமே இல்லை. அந்தளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, பிஜிஎம் வைப்புன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது எதுவுமே இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அப்படி பிச்சோன்னு கிடக்கும். நல்லா இருக்குது படம். பிளாஸ்ட் மூவி பார்த்துட்டு வந்திருக்கீங்க, படம் எப்படி இருக்கு? பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ, வேறு லெவலில் இருக்குது படம். ஏன்னா வந்துட்டு அந்த அபிராமி மேமோ அண்ட் அர்ஜுன் சாரோட காம்போ செம்மையாக இருக்குது, வேறு லெவல் பேர் நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அப்கமிங் ப்ராஜெக்ட் நிறைய வரும். அவ்வளோ அருமையாக படம் நடிச்சிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாக கராத்தே பேஸ் பண்ணி தான் இருக்குது. நான் கூட சரி ஃபேமிலியாக இருக்குது ஏதோ குடும்ப படம் நினச்சிட்டு வந்துட்டு பார்த்தேன். படம் ஃபுல்லாக ஸ்டண்ட்டு, ஆக்ஷனு, ஃபைட்டு அந்த மாதிரி பயங்கரமாக தெறிக்க விட்டாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிஜிஎம்மாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், வேறு லெவலில் இருக்குது. ஒவ்வொரு ஃபைட் சீனுக்கும் அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் போரிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, லேகும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒன்றுமே புரியல, சண்டை மட்டும் தான் நடக்குது, அவ்வளோதான். ஃபைட் வந்து பார்த்து கற்றுக்கலாம் எல்லா பொண்ணுங்களும், அவ்வளோதான். அண்டு இது ஒரு டிஃப்ரெண்டான கதையாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆமாம், அதே மாதிரி தான் வேறு லெவலில் இருந்துச்சு சார். கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அவங்களோட கேமியோவாக இருக்கட்டும், அவரோட ரோல் அவர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டோரி தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், டேரக்டர் வந்து டெபியூட் டைரக்டர். ஸோ நிறைய இன்டர்வியூஸ் பார்க்கும்போது நான் பண்ணியிருக்கோம் பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்கிற மாதிரி சொன்னார். எப்படி பண்ணியிருக்காரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்? அவரோட டைரக்ஷன் அவருக்கு ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸ் அப் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி வந்து யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க, பார்த்ததும் கிடையாது. ஸோ அந்த ஒரு பொண்ணுங்க வந்து ஸ்டண்ட் பண்ணுறது, ஃபைட் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம், வேறு லெவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அர்ஜுன் சாருக்கு ஈக்குவலாக வந்து அவங்க அபிராமி மேமாக இருக்கட்டும், அந்த சின்ன பொண்ணாக இருக்கட்டும், அதுக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணுற சீன்லாம் அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ வைப்பாக இருந்துச்சு. வீட்டில் இருக்க பொண்டாட்டிலாம் வந்து என்ன பண்ணோம், ஃபைட்டை பார்த்துட்டு வீட்டில் போய் பிளாஸ்ட் பண்ணுன்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பார்த்து வந்தோம், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பார்த்து போகுது. பக்காவான ஃபேமிலி படம். அர்ஜுன் சூப்பர் ஆக்ஷன் பண்ணிருக்காரு. கூட இருக்க மற்ற ஹீரோயின்ஸும் செம்மையாக பண்ணிருக்காங்க. ஃபுல்லாக பார்க்கலாம், நல்லா கிரிப்பிங்காக எங்கேஜிங்காக போகுது. பார்க்கலாம், சூப்பர். பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஃபைட்டிங் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு புது கான்செப்டாக இருந்துச்சு. அர்ஜுன் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஃபைட் போட்டே இருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் புது கான்செப்டாக நல்லா இருந்துச்சு. இல்லை ப்ரோ, எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் போயிடுச்சு. சாங்ஸ் கம்மியாக தான் ப்ரோ இருந்துச்சு. வரும் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. ஆனால் டைமிங் சார் இது மறக்காமல் வந்து பாருங்கள். த்ரில்லர் மூவி மாதிரி தான் இருக்குது. கைதி 2 மாதிரி இருக்குது. ஃபுல்லாக நைட்லேயே எடுத்து வச்சுருக்காங்க. அவ்வளோ ஆக்ஷனாக இருக்குது. மெயினாக அர்ஜுன் சாருக்காக வந்து பார்க்கலாம். ஹீரோயின் வந்து ஃபுல்லாக ஆக்ஷன் தான். அவங்களும் ஃபுல்லாக ஆக்ஷன் சீன் இதுவாக தான் பண்ணியிருக்காங்க. வேறு நல்லா தான் இருக்குது. புரியல, ஸ்டோரியில் என்ன சொல்ல வராங்கன்னா, மற்றவங்களுக்கு ஹெல்ப்னா நம்மளை மட்டும் நினைக்காம மற்றவங்கள பற்றியும் நினச்சி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல வராங்க. ஃபேமிலி எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம் ப்ரோ. சூப்பராக இருக்குது படம். மியூசிக் ஃபுல்லாக பிஜிஎம் வச்சு படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. எந்த ஒரு சாங் எதுவுமே வரல. பிஜிஎம் பேக்ரவுண்ட் தீமே எல்லாமே சூப்பராக இருக்குது. லேகே இல்லை, சூப்பராக இருக்குது. 10க்கு 9 தரலாம் படத்துக்கு. மறக்க நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. அருமையாக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஆமாம், நல்லா இருக்கு. இல்லை நல்லா எடுத்துருக்காங்க. இல்லை, அர்ஜுன் பயங்கரமாக அதான் கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஃபைட்ஸ் எல்லாமே பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. சூப்பராக இருக்குது. டேரக்டருக்கு பயங்கரமான வாழ்த்துக்கள். நல்லா பண்ணிடுறாங்க. படம் சூப்பர்.
எதிர்பார்க்க ட்விஸ்ட்டு ப்ரோ, பேருக்கு ஏற்ற மாதிரி பிளாஸ்ட் தான் ப்ரோ. ப்ரோ படத்தில் வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். அதே சமயம் வந்து விமன்ஸ் வந்து நல்லாவே போல்டாக இருக்கணும். விமன்ஸ் அவங்க ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா எதுக்குமே வந்து பயந்து போகிற ஃபேமிலியே இல்லை. அவங்க அம்மா ஃபேமிலிக்காக பார்த்தாங்க. ஆனால் அவங்களே வந்து ஸோ அபிராமியோட கேரக்டர் தான் அந்தளவுக்கு மாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் பார்க்கலாம் ப்ரோ. ஆக்ஷன் ப்ரோ, படம் ஆக்ஷன் தான் ப்ரோ. படமே படத்தில் ஆக்ஷன் பார்த்தா ஆக்ஷன் தான் ஃபுல்லாகவே படமாக இருக்குது. செம்ம மாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பிஜிஎம்லாம் சூப்பர் ப்ரோ, அல்டிமேட்டு. அதுவும் வில்லனுக்கு தான் பிஜிஎம் செமையாக தூக்கி கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ வில்லன்ஸும் செமையாக பண்ணியிருந்தாங்க, எதிர்பார்க்காது ப்ரோ. லேக் எதுவும் தெரியல ப்ரோ. லாஸ்ட்டு அதாவது எண்டிங் இன்னும் கொஞ்சம் மாஸ் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஸ்டார்டிங் வரப்போவே நல்லா பிளாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் எண்டிங் நல்லா பிளாஸ்ட் பண்ணியிருந்தா இன்னும் மாசாக இருந்திருக்குன்னு தோணுச்சு.